இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஓஎல்ஆர். ஸோ ஓஎல்ஆர் எப்படி டெஸ்ட் பண்ணுறது? ஓஎல்ஆர்னால் ஓவர்லோட் ரிலே. ஓகே, இந்த ரிலேவை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? ஸோ ஒரு பேனலில் ஓஎல்ஆர் யூஸ் பண்ணுறோம். அந்த ஓஎல்ஆர் வந்து நம்ம அந்த பேனலில் பவர் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓஎல்ஆர் டெஸ்ட் பண்ணணும். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த பேனலை வந்து பவர் அப் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படி அந்த ஓஎல்ஆரை டெஸ்ட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, டெம்பரவரியாக. ஓகே, ஸோ டெம்பரரியாக ஒரு ஓஎல்ஆருக்கு சப்ளை கொடுத்து அதில் ஒரு டெஸ்ட் பட்டன் இருக்கும். அந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஓஎல்ஆர் வந்து ட்ரிப் ஆகணும். ஓகே, அதே மாதிரி மறுபடியும் ரீசெட் பண்ணும்போது ஸோ வந்து ரிலீஸ் ஆகணும். ஓகே, அதே மாதிரி அந்த ஓஎல்ஆரில் 2 ஆக்சிலரி காண்டாக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் டெம்பரரி சப்ளையை கொடுத்து நீங்கள் ஓஎல்ஆர் டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப ஸோ அந்த ஓஎல்ஆரோட ஆக்சிலரி காண்டாக்ட் மூலிமா தான் அந்த ட்ரிப் இண்டிகேஷனுக்கு அந்த ஓஎல்ஆரில் வந்து தான் லைன் போகும். இப்போ நீங்கள் டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த ட்ரிப் இண்டிகேஷன் வந்து இங்கே ட்ரிப் ஆயிரும். ஸோ அதுவும் ஓகே, ட்ரிப்பும் ஆகணும். ஸோ ட்ரிப் ஆனாவே அங்கே அந்த இண்டிகேஷன் எரியும். ஓகே, இண்டிகேஷனும் எரியும். ஸோ ட்ரிப் ஆகிடுச்சுன்னா அந்த இண்டிகேஷன் எரியும். ஏன்னா அந்த ஆக்சிலரி காண்டாக்ட் மூலிமா தான் அந்த ட்ரிப் இண்டிகேஷனுக்கு லைன் போகும். ஸோ எப்போ ஓஎல்ஆர் ட்ரிப் ஆகுதோ அப்போ வந்து ட்ரிப் இண்டிகேஷனு வெளியே எரியும். ஏன்னா பேனல் வந்து க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சிங்க வந்து பார்க்கும்போது ட்ரிப் இண்டிகேஷன் எரியும். ட்ரிப் இண்டிகேஷன் எரிஞ்சுன்னா ஓஎல்ஆர் ட்ரிப் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓஎல்ஆர் டெஸ்ட் பண்ணுறப்ப டெம்பரரி சப்ளை கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணுறப்ப ஸோ ஓஎல்ஆர் ட்ரிப் ஆகும். சேம் டைம் ஸோ இந்த ஆக்சிலரி காண்டாக்டரில் வந்து ட்ரிப் இண்டிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரிப் இண்டிகேஷனும் எரியும். ஓகே, எரியும். ஸோ எரியலைன்னா ஏதாவது லூஸ் கனெக்ஷனாக இருக்கும். ஓகே, அது அந்த ட்ரிப் இண்டிகேஷன் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓஎல்ஆர்லேருந்து எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ ட்ரிப் இண்டிகேஷன் எரியும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். ட்ரிப் இண்டிகேஷன் அங்கேருந்து போதில் ட்ரிப் இண்டிகேஷனுக்கு அந்த ஒயரிங்கை கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரிப் ஆகும்போது ஓகே இந்த ஓஎல்ஆரோட ஆக்சிலரி கான்டாக்ட் கரெக்டாக இருக்கா, ஸோ கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, என்ஓவாக இருக்கா, என்சியாக இருக்கா, ஸோ அதே மாதிரி ட்ரிப் ஆகும்போது இது சேஞ்ச் ஆகுதா, ஸோ அதுவும் நீங்கள் டெஸ்டரை வச்சு மல்டிமீட்டரை வச்சும் செக் பண்ணலாம். மல்டிமீட்டர் வச்சும் செக் பண்ணலாம், நோ இஷ்யூ. அது எப்படி செக் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லை. ஸோ நார்மல் கண்டிஷனில் ஓஎல்ஆர் ஓகே நார்மலாக நீங்கள் டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது அந்த ஆக்சிலரி கான்டாக்ட் இருக்கும், என்ஓஎன்சின்னு இருக்கும். அதில் எப்படின்னா ஓகே என்ஓஎன்சி 95, 96 ஆர் 97, 98. ஓகே, இது 95, 96 வந்து என்சியாக இருக்கும். ஓகே, நார்மலாக அந்த எல்லா ஓஎல்ஆரில் இந்த 4 லீடு தான் இருக்கும். 95, 96, 97, 98. ஓகே, இந்த 95, 96 வந்து என்சி, நார்மல் கண்டிஷனில் என்சி. ஸோ ஓஎல்ஆர் ட்ரிப் ஆகாமல் இருக்கும்போது இது என்சி தான். ஓகே, ஸோ நீ இந்த 95, 96 கண்டினியூட்டி செக் பண்ணும்போது ஸோ கண்டினியூட்டி வரும். ஸோ அதுவே 97, 98 செக் பண்ணும்போது கண்டினியூட்டி வராது. ஏன்னா அது வந்து என்ஓ. ஓகே, கண்டினியூட்டி வராது. அதுவே டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஓஎல்ஆர் ட்ரிப் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 95, 96 கண்டினியூட்டி வராது. ஏன்னா நார்மல் கண்டிஷனில் வரும், ஆனால் ட்ரிப் ஆகும்போது வராது. ஓகே, ஸோ இந்த 95, 96 ஸோ ஒரு 95 ஒரு இன்னும் கொடுப்பாங்க. இது இங்கேருந்து தான் கண்ட்ரோல் சப்ளை போகும். ஸோ ஓஎல்ஆர் ட்ரிப் ஆகும்போது ட்ரிப் இண்டிகேஷன் எப்படி எரியும், அதே மாதிரி மோட்டர் எப்படி ட்ரிப் ஆகும்னு இப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 95, 96 தான் நார்மலாக என்சி, 97, 98 வந்து நார்மலாக என்ஓ. ஓகே, ஸோ நார்மல் கண்டிஷன் என்ன ஆகும், 95 through 96 மூலியமாக தான் கண்ட்ரோல் சப்ளை போகும். ஸோ மோட்டரோட கண்ட்ரோல் சப்ளை ஸோ இங்கேருந்து தான் போகும். ஸோ ஓஎல்ஆர் ட்ரிப் ஆகும்போது 95லேருந்து 96க்கு ஸோ லைன் போகாது. ஸோ கண்ட்ரோல் சப்ளை கட் ஆயிரும். கண்ட்ரோல் சப்ளை கட் ஆச்சுன்னா ஸோ மோட்ரு ஆஃப் ஆயிரும். எப்படின்னா கான்டாக்ட் வந்து ஸோ ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் மோட்ரு வந்து ட்ரிப் ஆயிரும். சேம் டைம் லைட் இண்டிகேஷன் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ட்ரிப் இண்டிகேஷன் எரியும். எப்படின்னா அந்த 98லேருந்து லைன் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து ஓஎல்ஆர் நார்மல் கண்டிஷனில் இருக்கும்போது 98 லைன் வராது. ஓகே, ஏன்னா அது என்ஓ. எப்போ ட்ரிப் ஆகுதோ அப்போ வந்து 95, 96 என்சியாக இருக்கிறது என்ஓ மாறிடும். என்ஓ ஆகும்போது ஸோ கண்ட்ரோல் சப்ளை கட் ஆயிரும். அதனால் கான்டாக்டர் ஓப்பன் ஆயிரும், மோட்டர் ட்ரிப் ஆயிரும். சேம் டைம் 97 இன்னும் கொடுத்துருப்பாங்க. 98 ஸோ ட்ரிப் ஆகும்போது 98 லைன் போய் இண்டிகேஷன் லேம்பும் எரியும், ட்ரிப் இண்டிகேஷன் லேம்ப் எரியும். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு டெம்பரரி சப்ளை கொடுத்து ஒரு பேனலை பவர் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓஎல்ஆர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையானும் ஸோ இப்படி தான் செக் பண்ணணும். ஓஎல்ஆர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, அதே மாதிரி அதில் இருக்க ஆக்சிலரி கான்டாக்ட் என்ஓஎன்சி கரெக்டாக இருக்கா, என்ஓவாக இருக்கா, என்சியாக இருக்கா, அதே மாதிரி நார்மல் கண்டிஷனில், அதே மாதிரி ட்ரிப் ஆகும்போது என்ஓஎன்சியாக சேஞ்ச் ஆகுதா அல்லது அதே மாதிரி என்ஓவாக சேஞ்ச் ஆகுதான்னு ஸோ நீங்கள் டெம்பரரி பவர் சப்ளை கொடுத்து இது மாதிரி தான் செக் பண்ணணும்.
ஸோ பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஓகே, எந்த பேனலும் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி OLR யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது வித்தவுட் லோடில். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வித்து லோடு, ஸோ நீங்கள் லோடு வித் ரோட்லேயும் செக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்ரு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டரோட ஒரு 10 ஆம்ப்ஸ் எடுக்குது. ஓகே, 10 ஆம்ப்ஸு மோட்ரு நார்மலாக எடுக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த OLRல ஸோ 10 ஆம்ப்ஸ் மோட்ரு எடுக்குது நார்மலாக. ஸோ OLRல என்ன பண்ணுறீங்க, ஸோ கம்மியாக வைங்க, 10 ஆம்ப்ஸோட கம்மியாக வைங்க. ஸோ கம்மியாக வைக்கும்போது ட்ரிப் ஆகணும். ஸோ ட்ரிப் அப்படியும் நீங்கள் செக் பண்ணலாம், வித் லோட்லேயும் செக் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னது வித்தவுட் லோடு, இது வித் லோடு. ஸோ மோட்ரு நார்மலாக கெப்பாசிட்டி அந்த மாதிரி கரண்ட் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்ரு வந்து 10 ஆம்ப்ஸ் எடுக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 ஆம்ப்ஸ் வைங்க OLRல, அல்லது ஒரு 9 ஆம்ப்ஸ் வைங்க அப்படின்னா ட்ரிப் ஆகும். ஸோ ட்ரிப் ஆனால் ஸோ வித் லோட்லேயும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இது வித் லோடில். ஸோ ஆஃப்டர் பவர் அப் பண்ண பிறகு நீங்கள் வித் லோடில் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது வித்தவுட் லோடில் டெம்பரரி சப்ளை கொடுத்து நீங்கள் OLR செக் பண்ணுறது. ஓகே.